அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 அந்த பொது தமிழுக்கான ஷெடியூல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் தேதி பிப்ரவரி 2025க்கான வகுப்பு. வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், அதாவது பகுதி 5லிருந்து பொன்மொழிகள் மற்றும் ஆங்கிலத்திற்கு இணையான சில தமிழ் பழமொழிகளை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தலைப்பு வந்து பழமொழிகள் பொருளறிதல் என்பது தான் கொடுத்துருக்காங்க. ஆங்கிலத்திற்கு இணையான பழமொழிகளை பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம நிறைய பழமொழிகள் பார்த்துருந்தோம். இப்போ வந்து நம்ம ஆங்கிலத்திற்கு இணையானது தான் இதில் பார்க்க போகிறோம். சரி, பழமொழிகள் பொன்மொழிகள் ரெண்டுக்கும் வித்தியாசம் கடந்த வகுப்பில் நம்ம பார்த்தோம். கடந்த வகுப்புலேயே பார்த்தீங்கன்னா பழமொழிகள் என்றால் என்ன, பொன்மொழினா என்ன, சொலவடைகள்னா என்னன்னு பார்த்தோம். பொன்மொழி அப்படிங்கிறது கோல்டன் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாரெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய அறிஞர்கள் சொன்னதெல்லாம் நம்ம வந்து பொன்மொழிகள் என்று சொல்கிறோம். பழமொழிகள் என்பது முன்னர்கள் யாராவது சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க, ஏதாவது அர்த்தம் தரக்கூடியதாக இருக்கும். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதுதான் பழமொழியுடைய ஒரு ஒரு அடிப்படை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பழமொழி நிறைய தெரியணுங்கிறத விட, இப்போ இந்த மாதிரி ஆங்கிலத்தில் கொடுத்து கூட சில நேரத்துக்கு பழமொழிகள் தமிழில் கேட்டிருக்கிறாங்க பழைய கேள்விகள்லாம். அந்த மாதிரி கேள்விகள் வரும் பொழுது எக்ஸாக்ட் அதை மொழிபெயர்த்துட்டு இருக்கக்கூடாது. அதான் சொல்கிறாங்க, ஆங்கிலத்திற்கு இணையான தமிழ் பழமொழிகள் அறிந்திருக்கலாம், மொழிபெயர்க்க கூடாது. இப்போ ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னா சுகாதாரம் ஆரோக்கியமானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட முடியாது. இல்லை சுகாதாரம் பொன்னை போன்றது அப்படின்னு பண்ண முடியாது. அதுக்கு ரிலவெண்ட்டான மீனிங் இருக்கக்கூடிய தமிழ் பழமொழிகளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட வேண்டியதான். சரிங்களா? சரி, இன்றைய வகுப்புல பழமொழிகள் மற்றும் பொன்மொழிகள் ஆங்கிலத்தில் இருக்கிறத கொஞ்சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இங்கிலீஷ் பழமொழியில ஒரு மனுஷனுடைய ஹெல்த் தான் அவனுக்கு பெரிய சொத்து போன்றது அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலண்டா தமிழ்ல நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். ரொம்ப அளவுக்கு அதிகமா ஒரு விஷயத்த எடுத்துக்கிடும் போது அது நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. நம்ம தமிழ்ல அதுக்கு ஒரு பழமொழி இருக்கு, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. நோ பெயின் நோ கெயின். கஷ்டப்பட்டு உழைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்கணும், கஷ்டப்பட்டு உழைச்சாதான் முன்னேற முடியும். அப்போ ஒரு நல்ல விஷயத்தை எதிர்பார்த்து கெயின் பண்ணணும் அப்படின்ற எல்லாருக்கும் என்ன இருக்கும், மேல் நோக்கி போகணுங்கிற என்ன எல்லாரும் இருக்கும். ஆனா எல்லாருக்கும் அந்த பெயின் அனுபவிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா? அப்போ வழி இல்லை என்றால் உயர்வு இல்லை அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நம்ம தமிழ்ல அதற்கு ஒரு பழமொழி இருக்கிறது, உழைப்பில்லையல் ஊதியம் இல்லை, உழைப்பின்றி ஊதியம் இல்லை. ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றாங்க, பதற்றமா இருந்தா எல்லாமே வேஸ்ட் ஆயிருங்கிறாங்க. நம்ம தமிழ்ல அப்படியே ஆப்போசிட் ஒரு பழமொழி இருக்கு, பதறாத காரியம் சிதறாது. நாலேஜ் இஸ் பவர். ஒரு மனிதனுடைய அறிவு தான் அவனுடைய ஆற்றல். அதான் சொல்லியிருக்காங்க, நம்மள்ட்ட அறிவே ஆற்றல். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். சேரிட்டினா தான தர்மம் பண்றது. அவங்க என்ன சொல்றாங்க, தான தர்மத்தை வீட்டுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க தமிழ்ல அப்படி பழமொழி பார்த்தீங்கன்னா, தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மம் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம வீட்லயே நம்ம 2 பேர் பசியில இருக்கும்போது பிறருக்கு கொண்டு போய் உணவளிச்சுட்டு வர முடியாது. அப்போ முதல்ல தானம் தர்மம் எங்க இருந்து ஆரம்பிக்கணும், நம்ம வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். கவட்டால் லாஸ் ஆல். நிறைய விஷயத்த நம்ம வந்து பேராசைப்படும் போது நிறைய விஷயத்தை இழக்க நேரும். அதான் பேராசை பெரு நட்டம். டைமண்ட் கட்ஸ் டைமண்ட். வைரத்தை வைரத்தால தான் இருக்க முடியும்னு பழமொழி சொல்லுது இங்கிலீஷ்ல. நமக்கு தமிழ்ல முல்லை முள்ளால் எடு, பாம்பின் கால் பாம்பு அறியும். நீங்க என்ன சொல்லணும், அதுக்கு ரிலவெண்டான மீனிங் இருக்கிறதா தான் நீங்க பார்க்கணும். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் பெஸ்ட். நீங்க கிழக்கு நோக்கி போங்க, மேற்கு நோக்கி போங்க, ஆனா வீடு தான் எப்பவுமே சிறந்தது அப்படிங்கிறாங்க. இதை நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம், எலி வலையானாலும் தனி வலையே சிறந்தது. தனியா இருக்கணும், பிறர்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டு வாழக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது. எம்டி வெசல்ஸ் மேக்ஸ் த கிரேட் சவுண்ட். சாதாரணமா இருக்கக்கூடிய பானையை விட தண்ணீர் ஊற்றப்பட்ட பானை வந்து பார்த்தீங்கன்னா அமைதியா இருக்கும். எப்பவுமே அறிவு நிறைந்து வலியக்கூடியவர்கள் எப்பவுமே சத்தம் இல்லாமல் தன்னை பற்றிய பகட்டு இல்லாமல் இருப்பாங்க. அறகுறையாக இருக்கக்கூடிய குடம் தான் என்ன பண்ணும், கீழே வச்சீங்கன்னா கட 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 கடன்னு ஆடிக்கிட்டே இருக்கும். அதுதான் அழகா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, குறை குடம் கூத்தாடும். நீங்க அப்படியே மொழிபெயர்த்தீங்கன்னா என்ன வரும், காலியான பாத்திரம் அதிக ஒலி எழுப்பும் அப்படின்னு மட்டும் பழமொழி கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து பாருங்க, பேட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபெதர் அப்படின்னா பறவையுடைய இறகு. ஸோ பறவையோட இறகு ஒன்றோடு ஒன்று பொருந்துது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பறவையோட இறகு தான் அந்த பறவைக்கு பொருந்தும். அதான் நம்ம சொல்றோம், இனம் இனத்தோடு சேரும். அடுத்த பழமொழி பாருங்க, எவ்ரி காக் வில் க்ரோ அப்பான் இஸ் ஓன் டங்கிள். அதாவது சேவல் இருக்கு பார்த்தீங்களா, சேவல் வந்து எப்பவுமே தன்னுடைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரியா வந்து கூவும் அப்படிங்கிறது அர்த்தம்.
அப்போ வெளியே போனா அதனால என்ன பண்ண முடியாது, சரியா கூவ தெரியாது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்லியிருக்காங்க. இங்க அதான் சொல்லியிருக்காங்க, வீட்டில தான் எலி, வெளியே பார்த்தீங்கன்னா புலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ரொம்ப சாதுவா இருப்பாங்க, வெளியே போனான்னா அப்படியே பார்த்தீங்கன்னா புலி மாதிரி காமிச்சுக்கிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் சேவல், அதாவது இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட ஓன் ஸ்டேடியத்தில் விளையாண்டாங்கன்னு ஜெயிச்சிருவாங்கன்னு, அதுக்கு தான் இந்த பழமொழியை சொல்லுவாங்க. எவ்ரி காக் வில் க்ரோ அப்பான் ஹிஸ் ஓன் டன்கில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்சஸ். தோல்வியே வெற்றிக்கு முதல் படின்னு சொல்லலாம், இல்லை அடிப்படைன்னு சொல்லலாம். தமிழ் நிறைய பழமொழிகள் இருக்கு. ஆர்ட் இஸ் லாங் அண்ட் லைஃப் இஸ் ஷார்ட். ஆர்ட்னா என்னது, கலை. கலை வந்து ரொம்ப பெரியது, ஆனால் மனித வாழ்க்கையை வந்து ரொம்ப சிறியதுன்னு சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம், கல்வி கரையில கற்பவர் நாள் சில அப்படின்னு நம்மள்ட்ட பழமொழிகள் இருக்கு. லுக் பிஃபோர் யூ லீப். ஆழம் தெரியாமல் காலை விடாதே. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, பழமொழி பாருங்க, நீங்க காலை வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். இது நம்மளே நினைப்போம், நம்ம வந்து ஏதாவது ஒன்று நினைச்சோன்னா உடனே தப்பா முடிஞ்சிருச்சு, கிடைக்கும்னு நினைச்சா கிடைக்காது, கிடைக்காது நினைக்கும் போது கிடைக்கும். அப்போ நம்ம நினைப்போம், சரி நம்ம ஒன்று நினைச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறாருங்கிறோம் இல்லையா. அதான் மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். ஸ்ட்ரைக் த ராட் வைல் இட் இஸ் ஹாட். இரும்பு கொள்ளலை பார்த்தீங்கன்னா, கொல்லன் பண்றதை பார்த்தீங்கன்னா, நல்ல இரும்பு கம்பியை நெருப்பில் வாட்டி அது சூடாக இருக்கும் போதே தான் உழைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதான் சொல்றாங்க, ஸ்ட்ரைக் த ராட், இரும்பு கம்பிய ஹீட்டா இருக்கும்போது, அது வெப்பமா இருக்கும் போதே அதை அடிச்சிரு. தமிழ்ல காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட். ஒருத்தவங்க ரொம்ப நம்ம அதிகமா நம்மளை வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஃபெமிலியாரிட்டிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா, கண்டெம்ட் அப்படின்னா நம்மளை வந்து அது புளிக்கும் என்ற ஒரு அர்த்தத்தில் இருந்தது சொல்றாங்க. கண்டெம்ட் கோர்ட்லலாம் சொல்றாங்களா, கண்டெம்ட் அவமரியாதைன்னு சொல்றாங்க இல்லையா. நீங்க நல்லா பழகிட்டா இருக்கிறவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாக பழகும் போது நமக்கே ஒரு அவமரியாதை ஏற்படும், அதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ நம்ம நினைப்போம், விருந்து மருந்தும் 3 நாள் தான் போல அப்படின்னு நினைப்போம். அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஃபெமிலியாரிட்டி இருக்கும் பொழுது அது நமக்கு அவமரியாதையை கொடுக்கும். நம்மள்ட்ட தமிழ்ல இருக்கு, பழக பழக பாலும் புளிக்கும் அப்படிங்கிறாங்க. த மில்ஸ் ஆஃப் காட் கிரைண்ட் ஸ்லோ பட் ஷுவர். அதாவது இந்த மாவுலாம் அரைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பெரிய கல் இந்த மாதிரி இருக்கும், உருண்டை கல் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாறை வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல கரெக்டாக ஒரு கொக்கி மாட்டியிருப்பாங்க. இது அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். இது சுத்த 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 இங்கே வந்து நெல்மணிகள்லாம் போட்டாங்கன்னா அது அப்படி அரைச்சிக்கிட்டே வரும். இதுக்கு பேர் தான் மில்லு. ஸோ மில்ஸ் ஆஃப் காடுன்னு சொல்லுவாங்க. இந்த மில்ஸ் ஆஃப் காடில் வந்து கொடுத்து அரைச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் அரைக்கும். மிக்சி கிரைண்டர் மாதிரி உடனே பவுடர் கிடைக்காது, ரொம்ப நேரம் அரைக்கணும். செக்கு மாதிரி வச்சுக்கோங்க, செக்கு மாதிரி ஸ்லோவாக தான் அரைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை அரைச்சிரும். அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, ஸ்லோவாக நடக்கும் ப்ராசஸ் பட் ஷர்ட் என்ன நடக்குங்கிறாங்க. அதான் இங்கே சொல்கிறோம், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். மனசில் என்ன இருக்குங்கிறது முகமே காமிச்சிருங்கிறாங்க. நமக்கு இருக்கிற பழமொழி என்ன இருக்கு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மணி மேக்ஸ் மெனி திங்குங்கிறாங்க. பணம் எல்லாத்தையும் செய்யும். நம்மளுக்கு பழமொழி என்னது, பணம் 10 செய்யும். ஈகிள் டோன்ட் கேட்ச் ஃப்ளைஸ். பறவைகள், அதாவது ஈகிள் பார்த்தீங்கன்னா கழுகு வந்து சின்ன சின்ன பறவைகளை அது பிடிக்காது அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம், புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த் அல்லது யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். ஒற்றுமை தான் வலிமை. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். ஒரு ரேஸில் வின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னத்தை விட ஸ்லோவாகவும் போகணும், ஸ்டெடியாகவும் போகணும். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது தொடர்ச்சியாக முயற்சி செய்துட்டே இருந்தால் நமக்கு அது வெற்றி கிடைக்கும். அதான் முயற்சி திருவினை ஆக்கும். அவங்க சொல்றது என்ன, மெதுவாகவும் செய்யணும், ஸ்டெடியாகவும் செய்யணுங்கிறாங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு என்ன அர்த்தம், ஒரு நோயை நம்ம வந்ததுக்கு அப்புறம் கியூர் பண்றதை விட வராமல் தடுப்பது தான் சிறந்தது. அதான் சொல்றாங்க, வருமுன் காப்பதே சிறந்தது. ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசையர். டிசர்வ்னா தகுதியை வளர்த்துக்கொள், டிசையர்னா ஆசைப்படு. இது எவ்வளவு பெரிய ஒரு பழமொழி பாருங்க. நீங்க இதெல்லாம் நோட் புக்ல எழுதி வச்சுக்கலாம். இங்க வந்து இவங்க வந்து தமிழ் பழமொழிகள் வந்து சில பழமொழிகள் சிலரை காயப்படுத்துற மாதிரி இருக்கும். முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா. முடவன்னா கை கால் நடக்க முடியாமல் இருக்கிறவங்க மர உச்சியில் இருக்கக்கூடிய கொம்பு தேனை பறித்து ஆசைப்படுறது எப்படிப்பட்டது அப்படின்ட்டு ஒரு தகுதியின்மைங்கிறது அவங்க சொல்றாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒருத்தவங்களுடைய ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி அல்லது கேப்பபிலிட்டியை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, அப்படி குறைச்சி நம்ம எடை போட முடியாது. ஆங்கில பழமொழி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசையருங்கிறாங்க. முதல்ல நீ உனக்கு தகுதியை உருவாக்கிக்கோ, அதற்கு பிறகு நீ ஆசைப்படுங்கிறாங்க. அப்படி நம்மகிட்ட பழமொழி இல்லை. அதனால தகுதி இல்லாமல் ஆசைப்படுவது தவறுங்கிறத சொல்றதுக்காக முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமான்னு சொல்றாங்க. லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல் கிரேட் ஆக்ஸ். அதாவது சின்ன சின்ன அடியா அடிச்சு கூட என்ன பண்ணலாம்,
நம்ம மலையை கூட உடைக்கலாம். இங்க என்ன சொல்றாங்க, அடிமேல் அடி எடுத்தால் அம்மியும் நகருங்கிறாங்க. டிட் ஃபார் டேட், பழிக்கு பழி அப்படிங்கிறாங்க. யானைக்கும் பானைக்கும் சரி. ஒர்க் இஸ் ஒர்ஷிப், ஒர்ஷிப்னா வழிபாடு, வேலை தான் நமக்கு வழிபாடு. அப்ப இந்த இடத்துல செய்யும் தொழிலே தெய்வம். டைம் இஸ் கோல்டு இல்லது ஓல்டு இஸ் கோல்டும்பாங்க, காலம் பொன் போன்றது. ஆல் தட் கிளிட்டர் இஸ் நாட் கோல்டு, மின்ற எல்லாமே பொண்ணு கிடையாது. சொல்ல தங்கமா ஆகாது. ஒரு பொருள் மின்னுச்சுன்னா உடனே தங்கமா? மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. ஹார்ட்டி லாஃப் டிஸ்பெல்ஸ் டிசீஸ், இதயத்துல இருந்து சிரிச்சோம் அப்படின்னா நோயை வெளித்தள்ளிரும் அப்படிங்கிறாங்க. நமக்கு என்ன பழம் இருக்கு, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போ. நீங்க உடனே அதோடைய டிரான்ஸ்லேஷனும் பார்க்கக்கூடாது, அது என்ன மீனிங் பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கலாம். பார்க்கிங் டாக் செல்டம் பைட், குலைக்கிற நாய் ஒரு நாள் என்ன பண்ணாது, கடிக்காது. அப்போ யாராவது ஒருத்தர் ஆக்ஷன் காட்டுறாங்கன்னா அவங்க செய்ய மாட்டாங்க, அதான் குறைக்கின்ற நாய் கடிக்காது. ஈவன் எ பின் இஸ் குட் ஃபார் சம்திங், அதாவது ஒரு சாதாரண ஊக்கு பின் வீட்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா காலடியிலையும் கையடியிலையும் கிடைக்கும். அந்த ஊக்கு பின் வந்து நமக்கு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருக்காது. ஆனால் சமயத்தில் ஒரு நேரத்தில் ஒரு ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஸ்டிச் பண்ணணும் இல்லை குத்தணுங்கும் போது அந்த ஊக்கு பின்னை மணிக்கணக்கில் தேடிட்டு இருப்போம். அப்போ திடீர்னு அவசரத்தில் அந்த ஊக்கு பின் கிடைக்கும் போது அந்த ஊக்கு பின்னே கூட ஒன்றுக்கும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு 4 நாள் கூட பெறாத ஊக்கு பின் கூட சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், சம்திங் குட் ஃபார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ சிறு துரும்பு கூட நமக்கு என்ன பண்ணுவோம், பல்குத்த உதவும். டேக் டைம் பை த ஃபோர்லாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது காலத்தே கடமை செய். அதாவது ஒரு வீட்டுக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, முன்பகுதியில் இருக்கக்கூடிய கதவை கொஞ்சம் கவனமாக பார்த்து கதவை சாத்திட்டு போகணும், அதான் அதோட அர்த்தம். எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன்டீடு. இன்டீடுனா தேவை. உங்களுடைய உண்மையான நண்பனை நீங்கள் எப்போ நீங்கள் அறிஞ்சுக்கிடுவீங்கன்னா உங்களுக்கு இக்கட்டான சூழல் இருக்கும்போது நீங்கள் அவனை அறிஞ்சுக்கிடுவீங்க அப்படிங்கிறாங்க. அதான் அவங்க சொல்கிறாங்க, தோல் கொடுப்பான் தோழன் இல்லை உயிர் கொடுப்பான் தோழன், உற்ற நண்பனை உரிய காலத்தில் அறி. இப்படி நிறைய இருக்கு. நான் சொல்றது என்னன்னா இப்படி நிறைய பழமொழிகள் இருக்கு. செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப். ஸோ தன் கையே தனக்கு உதவி. எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில். முயற்சி எடுத்து ஒருத்தன் தோத்தவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. அப்போ என்ன சொல்றாங்க, முயற்சி திருவினை ஆக்கும். லிவ் அண்ட் லெட் லிவ்ங்கிறாங்க. வாழ விடு. ஒன்று நம்ம வாழணும், இன்னொன்று பிறரையும் வாழ விடணும். திங்க் எவ்ரிபடி அலைக். திங்க் எவ்ரிபடி அலைக் அப்படின்னா ஒன்ன மாதிரியே மற்ற எல்லாரையும் நீ நினை. அப்போ உன்னை போல் பிறரையும் நேசி. பெண்ட் த ட்ரீ வைல் இட் இஸ் யங். ஒரு மரம் சிறிய மரமாக இருக்கும் போதே அதை வளைத்துக்கொள். அப்போ இதுக்கு நம்ம தமிழ் பழமொழின்னு இருக்கு, 5இல் வளையாதது 50இல் வளையுமா. ஆஸ் இஸ் த மதர் சோ இஸ் ஹர் டாக்டர். சோ இஸ் ஹர் டாட்டர். டாக்டர்ன்ட்ட சோ இஸ் ஹர் டாட்டர். ஸோ அம்மா எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் பொண்ணு இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. இதில் நான் என்ன சொல்கிறேன், எல்லாமே உங்களுக்கு தெரியாது இருக்காது, தெரியாததை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிடணும். ஸோ சம்டைம்ஸ் இந்த பழமொழிகளை கொடுத்து கேட்கலாம். ஏன்னா நமக்கு மொழிபெயர்ப்பு இருக்குது, பழமொழிகளும் இருக்குது, எல்லாமே இங்கே இருக்கிறனால இதை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் அதனால் நான் சொல்லக்கூடிய பழமொழிகள் உங்களுக்கு முக்கியமான பழமொழிகள் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, எ மேன் ஆஃப் கரேஜ் நெவர் வாண்ட்ஸ் வெப்பன். தைரியம் இருக்கவனுக்கு ஆயுதம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அவனுக்கு என்ன, இந்த பழமொழி, வல்லவனுக்கு புல் கூட ஆயுதம். அவன் திறமசாலி, அவனுக்கு புல் கூட ஆயுதம். இப்படி கூட நீங்க சொல்லலாம். வாழ்வீச்சு என்பது வாளில் இல்லை, வாழ் வீசுபவன் கையில் உள்ளது. பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டர். ஸோ ஒரு ஆப்ரேஷன் நடக்கும், ஒரு சர்ஜரி நடக்கும். ஒரு டாக்டர் 10 ஆப்ரேஷன் 100 ஆப்ரேஷன் பண்ணியிருப்பார். அவருக்கு 101வது ஆப்ரேஷனும் வெரி சிம்பிள். வருவார், கடகடன்னு ஆப்ரேஷன் பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் 102வது ஆப்ரேஷன் அவருடைய மகனுக்கோ மகளுக்கோ அவர் பண்ணணும்னா அவரால் பண்ண முடியாது. அப்படியே கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சு. அதான் சொல்கிறாங்க, பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டர். ஸோ தண்ணியை விட பிளட் திக்கானது. அப்படின்னா என்ன அர்த்தம், தண்ணீரை விட நம்ம பிளட்டுங்கிறதுக்கு மதிப்பு அதிகம். தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடிவிடும். கிரையிங் சைல்டு வில் கெட் மில்க். அழுத பிள்ளை பால் குடிக்கும். மேக் ஹே. ஹேனா தூற்றுவது. ஒயில் சன் ஷைன்ஸ். காற்று வீசும் பொழுதே தூற்றிக்கொள். கிராமப்புற பகுதிகளெல்லாம் நெல் குத்திட்டு அந்த உமியை எடுத்து என்ன பண்ணுவாங்க, நெல்லையும் உமியும் தனியாக பிரிக்கணும். அப்போ பிரிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, காற்று வீசும்போது அப்படியே அங்கே தூற்றுனாங்கன்னா அந்த நெல்மணியானது எடை அதிகமாக இருப்பதனால கீழே விழுந்துடும். கொஞ்சம் சற்று தள்ளி உமிகள் விழுந்துடும். த சைல்டுஹுட் ஷோஸ் த மேன். சைல்டுஹுட் ஷோஸ் த மேன். ஒரு மனுஷன் அவனுடைய இளமை பருவத்தில் எப்படி விளங்குறானோ அவன் தான் பின்னாடி மனிதன். அந்த குணத்தோட தான் வரும். அதான் அவங்க சொல்கிறாங்க, விளையும் பயிர் முளையிலே தெரியும். ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். எல்லாம் நல்லா நடக்கு, நல்லாவே முடியும் அப்படின்னு அர்த்தம். இங்கே என்ன சொல்கிறாங்க, முதற் கோணல் முற்றிலும் கோணல். இது பாருங்க பாசிட்டிவ் மீனிங்கில் இருக்குது, இது வந்து நெகட்டிவ் மீனிங்கில் இருக்குது.
புரியுதுங்களா? இதுக்கு அர்த்தம் என்னன்னா, எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா முடியும். கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி தான், எது நன்றாக நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நன்றாக நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது, எது நன்றாக நடக்குமோ அதுவும் நன்றாக நடக்கும். அதே போலதான் இங்க பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க. அப்படி நம்மகிட்ட பழமொழி இல்லைங்கிறதுனால முதற் கோணல் முற்றின் கோணல். அதனால நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே சரியா ஸ்டார்ட் பண்ணணும். எ குட் மார்க்ஸ்மேன் மே மிஸ். ஒரு நல்ல திறமையானவனா இருந்தா கூட அவன் கூட சில விஷயத்தை என்ன பண்ணுவான், மிஸ் பண்ணியிருக்கலாம். அதான் ஆணைக்கும் அடி சறுக்கும். இன் எ ஃபிடில்ஸ் ஹவுஸ் ஆல் ஆர் டான்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நாட்டியக்காரனுடைய வீட்டுல எல்லாருமே நாட்டியக்காரங்களா இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. அப்போ என்ன சொல்றாங்க, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடுங்கிறாங்க. நோ மேன் கேன் ஃப்ளே எ ஸ்டோன். ஸோ கல்லில் போய் என்ன பண்ண முடியாது, தோல் உரிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதான் சொல்றாங்க, கல்லிலே நார் உரிக்க முடியுமா. டிஃபிகல்டிஸ் கிவ் வே டு டெலிகன்ஸ். ஸோ டிஃபிகல்டிஸ் கிவ் வே டு டெலிகன்ஸ். கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரையும். ஸோ ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்டிஸ்னு ஒன்று வரும். அந்த துன்பங்கள் வரும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம், நிறைய விஷயத்த கற்றுக்கிடுவோம். யாருக்குமே துன்பமே ஏற்படலைன்னு வச்சுக்கோங்களேன், துன்பமே ஒருத்தருக்கு ஏற்பட மாட்டேங்கி அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, டிஃபிகல்டிஸ் கிவ் த வே டு டெலிஜென்ஸ். விடாமுயற்சி. டெலிஜென்ஸ்னு அர்த்தம் விடாமுயற்சி. யாருக்கு கஷ்டங்கள் வருதோ அவங்க தான் விடாமுயற்சியோடு இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல சொல்றாங்க, கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரையும். கமாண்ட் யுவர் மேன் அண்ட் டூ இட் யுவர் செல்ஃப். ஒரு மனுஷன் என்ன பண்றான், அவனுடைய குழந்தைகளுக்கு டெய்லி எந்திரிச்சவனே காலைல சொல்றான், நிறைய புத்தகங்கள் படிக்கணும், நிறைய புக்ஸ் படிக்கணும், ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பா அவனுடைய குழந்தைகளுக்கு சொல்றாரு. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சரிப்பான்னு கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா இவங்க அப்பா புக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு அப்பா தினமும் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. குழந்தைங்க அதை பார்த்து ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ மதர் சொல்றேன், கமாண்ட் யுவர் மென் அண்ட் டூ இட் யுவர் செல்ஃப்னா முதல்ல நீ என்ன பண்ணு, அதை முதல்ல நீ செய். நீ செஞ்ச பிறகுதான் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நீ பிறருக்கு கமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உன்னிடம் இருந்தே ஆரம்பி அப்படிங்கிறது அந்த அர்த்தம். ஸோ வெண்ணெய் வைத்துக்கொண்டு நெய்க்கு அலைவானேன். இந்த அர்த்தத்துல பொருள் என்னன்னா, வெண்ணெய் வைத்துக்கொண்டு நெய்க்கு ஏன் அலையணும் அப்படின்னு அர்த்தம். ஒன்டே இருக்கு அப்படிங்கிறத நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி உன்னைய பார்த்து பிறர் செய்வாங்க. சேரிட்டி இஸ் அ டபுள் பிளெஸிங். பிறருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த தானமும் தர்மம் இரட்டையாக ஆசீர்வாதம் பெறவங்களுக்கு வரும். தர்மம் தலை காக்கும். டேக் அவே த ஃபியூவல், த பாயில் வில் சீஸ். அடுப்புல தண்ணி கொதிச்சுட்டு இருக்குன்னா அந்த ஃபியூவலை கட் பண்ணுப்பா, கொதிக்கிறது அணைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம தமிழ்னு சொல்றோம், எரிவதை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும். பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் நெவர் கம் சிங்கிள். அதாவது துரதிருஷ்ட விஷயம் பார்த்தீங்கன்னா தனியா வராது அப்படிங்கிறாங்க. ஸோ தனியா வராதுன்னா நீங்க என்னைக்கா ஒரு நாள் ஒரு மூட் அவுட்டா இருப்பீங்க, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை எரிச்சலா இருப்பீங்க, கூட இன்னொரு பிரச்சனையை சேர்ந்து வரும். அப்போ சொல்லுவீங்க, மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் நெவர் கம் சிங்கிள் அப்படின்னு சொல்லுவீங்க. பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் அப்படின்னு அர்த்தம். பட்ட காலிலேயே படுதுன்னு சொல்றது. லுக் நோ கிஃப்ட் ஹார்ஸ் இன் த மவுத். ஒருத்தர் கிஃப்டா கொடுத்த குதிரைய பல்ல வாங்கி பார்த்துட்டு இருக்காத. நம்ம என்ன சொல்லுவோம், தானம் கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சு பார்க்கலாமா. ஒன் டத் த ஆக்ட் அனதர் ஹேத் த ப்ளவ். டத்துங்கிறதுலாம் பழைய இங்கிலீஷ், ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ். டஸ் அப்படிங்கிறதுடைய வார்த்தை தான் டத். ஸோ டத். ஒன் டஸ் த ஆக்ட்னா ஒருத்தன் செஞ்சிருப்பான், இன்னொருத்தன் அந்த பழி அனுபவிப்பான். அதான் சொல்றான், பழி ஒருவரிடம் பாவம் ஒருவரிடம். எவ்ரி ஃபாக்ஸ் மஸ்ட் அட் லாஸ்ட் பே ஹிஸ் ஸ்கின் டு த ஃப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஃபாக்ஸ் ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா திருடிக்கிட்டே இருக்குமா. ஆனா அந்த ஃபாக்ஸ் போகும்போது என்ன பண்ணுமா, ஃப்ளே அப்படின்னா அதோடைய மயிர், பிடரி மயிர் இருக்கு இல்லையா, அந்த மயிர் கீழே ஊந்துருக்குமா, அதை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்களாம். அது என்னைக்கு வரணும் மாட்டும். அதனால சொல்றோம், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். த லா மேக்கர் ஷுட் நாட் பி த லா பிரேக்கர். ஒரு சட்டத்தை இயற்றுறவனே என்ன செய்யக்கூடாது, சட்டத்தை மீறவனே இருக்கக்கூடாது. அதான் அவங்க சொல்றாங்க, வேலையே பயிரை மேய்ஞ்சது மாதிரி. த டே ஹேஸ் ஐ, த நைட் ஹேஸ் இயர்ஸ். பகல்ல எல்லாரும் உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க, எதுவுமே செய்ய மாட்டோம். இரவுல எல்லாருக்கும் காது இருக்கு, சோற்றுக்கும் காது இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ரகசியம் பேசும்போது சுத்தி பார்ப்பீங்களா, இருந்தாலும் ரகசியம் வெளியே போயிடும், சோத்து கூட காது இருக்கு போல அப்படிம்பாங்க. ராத்திரி நேரத்துல ரொம்ப அமைதியா இருக்கும், எல்லாருடைய காதுகளும் தெளிவா இருக்கும். அப்போ பகல் நேரத்துல கண்கள் தெளிவா எல்லாருக்கும் இருக்கும், ராத்திரி நேரத்துல காதுகள் தெளிவா இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்க, பகலில் அக்கம் பார்த்து பேசு, இரவில் அது கூட பேசாதே. வாட் கம்ஸ் ஃப்ரம் த கிராடில் கோஸ் டு த கிரேவ். கிராடில்னா தொட்டில், கிரேவ்னா சுடுகாடு.
அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டில். The wise and fool have their follows. முட்டாளுக்கும் சரி அறிவாளிக்கும் சரி, வயசுனா அறிவாளி, முட்டாள்னா ஃபுல். அறிவாளிக்கும் சரி முட்டாளுக்கும் சரி ஃபாலோ பண்றதுக்கு ஆள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ இனத்தாரோடு சேரும். He who has an art has everywhere a part. ஒருத்தட்ட திறமை இருக்கு, இல்ல கலைப்படைப்பு அவன் கையில இருக்கு அப்படின்னா அவன் எந்த பகுதிக்கு போனாலும் பொழைச்சுக்கிடுவான். அங்க நம்ம என்ன சொல்றோம்? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. பீயிங் ஆன் த sea sail, பீயிங் ஆன் த லேண்ட் செட்டில். கடலா இருந்தன்னா நீந்து, நிலமா இருந்தன்னா தங்கு. அப்படின்னா காலத்திற்கேற்ற கோலம் கொள். நோ ரெயின் நோ கிரெயின்ஸ், மழை இல்லைன்னா பயிர் விளையாதுங்கிறாங்க. மாறி அல்லது காரியம் இல்லை. பேட் வேர்ட்ஸ் ஃபைண்ட் பேட் அக்செப்டன்ஸ். ஸோ பேட் வேர்ட்ஸ் ஃபைண்ட் பேட் அக்செப்டன்ஸ். அதாவது கெட்டதை நம்ம ஏத்துக்கிறதுடைய விளைவு தான் கெட்ட வார்த்தைகள் உருவாது. அப்ப நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்றாங்க. நுணலும் தன் வாயால் கெடும். ஒன் ஃப்ளவர் மேக்ஸ் நோ கார்லண்ட். கார்லண்ட்னா மாலை. ஒரே ஒரு பூ வச்சு மாலை உருவாக்க முடியாது அப்படிங்கிறாங்க. தமிழ் என்ன வரும்? தனிமரம் தோப்பாகாது. லிட்டில் வெல்த் லிட்டில் கேர். லிட்டில் வெல்த் லிட்டில் கேர். கொஞ்சோண்டு பணம் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு கவலை இருந்தா போதும். உங்க பாக்கெட்ல ஒரு 500 ரூபாய் பணம் வச்சிருக்கீங்கன்னா, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் பயம் இருக்காது. சாதாரண சந்தோஷமா தூங்குவீங்க. உங்க பாக்கெட்ல ஒரு 50,000 பணம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பயத்தோட தூங்குவீங்க. பக்கத்துல ஒரு பெட்டி இருக்கு, அதுல ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் வச்சுட்டு தூங்குனீங்கன்னா ரொம்ப பயமா இருக்கும். அதான் மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயம் இல்லை. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். எதுவுமே இல்லாம இருக்கிறது ஏதாவது ஒண்ணு இருப்பது சிறந்தது. இதான் நம்ம போன கோயிலையும் சொன்னோம். ஆலை இல்லா ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை. இது கேட்டிருந்தாங்க. இலுப்பை பூ சர்க்கரைன்னு என்ன அர்த்தம்னா, இப்போ ரீசெண்டா தான் நம்ம என்ன பண்றோம்? சுகர்ஸ் யூஸ் பண்றோம். எல்லாரும் சுகர் யூஸ் பண்றோம், சர்க்கரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி காலத்துலலாம் சர்க்கரை இல்லாத ஊர்களில் இலுப்பை பூன்னு ஒரு பூவை பயன்படுத்துவாங்களாம். அந்த இலுப்பை பூ கொஞ்சம் இனிப்பா இருக்கும். அதை கொஞ்சோண்டு டேஸ்ட் தான் இருக்கும். ஆனா சுகர் அளவுக்கு அது தித்திப்பு இருக்காது. இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? சுகர் இல்லாத ஊர்ல இலுப்பை பூ தான் சர்க்கரையா பயன்படுத்துவாங்க. அப்போ எதுவுமே இல்லாம இருக்கிறது ஏதோ ஒன்று இருக்கிறது சிறந்தது தானே அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பாருங்க, தோ ஹி என்டேவர்ஸ் ஆல் ஹீ கேன். ஸோ ஒருத்தன்ட்ட தைரியம் ஒன்று இருக்கும்போது எல்லாமே அவனால முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டார் போல அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கர் இஸ் ஸ்வான் எனிமி. ஸோ ஸ்வான் எனிமி அப்படின்னா ஒரு கோபங்கிறது கையில வாளேந்திய ஒரு எதிரி, சாதாரண எதிரின்னு சொல்லலாம். அதான் சொல்றேன், கோபம் குலத்தை கெடுக்கும். பிரேக் மை ஹெட் அண்ட் பிரிங் எ பிளாஸ்டர். என் தலையும் உடைச்சிட்டு பிளாஸ்டரும் கொண்டு வர்றியான்னு கேட்குறாங்க. அப்போ பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறியா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அதை சொல்றாங்க. அப்புறம் தேர் இஸ் டேஞ்சர் இன் மென்ஸ் ஸ்மைல். ஆம்பளையுடைய சிரிப்புக்கு பின்னாடி ஆபத்து இருக்குங்கிறாங்க. தொழுத கையுள்ளும் படையொடுங்கும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது படைக்காலத்துல ஒரு ஆண் கண்ணீர் விட்டு என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கையை மூடி கும்பிடுறான் அப்படின்னா அந்த கைக்கு பின்னாடி ஆயுதம் இருக்கலாம். லைக் ஹேண்ட் அண்ட் கிளவ். கையும் கிளவுஸும் போல அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. நமக்கு தமிழ் என்ன இருக்கு? நகமும் சதையும் போல. நம்ம மக்கள் கிளவுஸ் போட மாட்டாங்கல்ல, அதனால கையும் கிளவுஸும் போலன்னு பழமொழியில நகமும் சதையும் போல. வெல்த் இஸ் பெஸ்ட் நோன் பை வாண்ட். அதாவது எந்த சொத்து நமக்கு தேவையோ தேவைப்படும் பொழுதுதான் அது சிறந்ததாக தெரியும். கரெக்டா? உங்களுக்கு சுத்தி பாத்தீங்க அப்படின்னா நிறைய தண்ணி தினமும் இருக்கும் பொழுது தண்ணீர் குடிக்கணுங்கிற ஒரு அக்கறை நமக்கு இருக்காது. தண்ணீரை பத்தி பெருசா நம்ம நினைக்க மாட்டோம். தண்ணியே இல்லாத ஒரு சூழல்ல தான் உங்களுக்கு தண்ணீர் தேவைப்படும். அதான் சொல்றாரு பை வாண்ட்ஸ். எப்பவுமே தேவையை வச்சுதான் அந்த செல்வம் சிறந்ததா இருக்கும். அதான் நிழலின் அருமை வெயிலில் தெரியும். ஸோ வீட்டுல நெல்லே இருக்கும்போது நமக்கு இந்த அருமை தெரியாது. எ wolf இன் ஷீப்ஸ் கிளாத்திங் அப்படின்னா, wolf அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? wolfனா ஓனாய். ஓனாய் செம்மறியாடுடைய கிளாத்தை போட்டு வந்துச்சான் அப்படின்னு ஒரு பழமொழி. அதாவது பசுத்தோல் போர்த்திய புலி. நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர். சொல்லிருவீங்க, நெருப்பு இல்லாம புகையாது. மைட் இஸ் ரைட். வல்லான் வகுத்ததே வாய்க்கால். கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 2-3 பேருக்கு சேர்ந்த வாய்க்கால் நல்லா இருக்கு அப்படின்னா அதுல யார் வலிமையானவனோ அவன் சொல்றதான் கேட்கணும். அதான் வல்லவன் வகுத்ததே அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல பொருள் தரக்கூடியதாக இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, மெனி திங்ஸ் ஃபால் பிட்வீன் த கப் அண்ட் த லிப். அதாவது நிறைய விஷயம் நம்ம கப்பில் டீ வச்சுட்டு எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது டக்குன்னு கொட்டும். அதான் கை கெட்டியது வாய் கெட்டவில்லை போல அப்படிமோ, டப்புன்னு கொட்டின உடனே சொல்லுவோம். த ஃபீல்டிங் கிராப் இஸ் விசிபிள் இன் த பட். ஒரு கிராப் எப்படி வளருது, ஒரு பயிர் எப்படி வளர போறதுங்கிறத அதோட பட், அதாவது அதோட முட்டை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்? விளையும் பயிர் முளையிலே தெரியும். ரிமெம்பர் த சால்ட்டி ஒன்ஸ் டூ. உப்பு போட்டவங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம்? உப்பிட்டவரை
உள்ளளவும் நினை. ஸ்மால் ரடர்ஸ் கைடு கிரேட் ஷிப்ஸ். ரடர்னா கப்பலை திசை திருப்பக்கூடிய கருவி. கப்பல் பெருசா இருக்கலாம், அந்த திசை திருப்பக்கூடிய கருவி சின்னதா தான் இருக்கும். அப்ப சின்ன கருவி பெரிய கப்பலே திசை திருப்புதே. அப்ப சிறு துரும்பும் பல்குத்த உதவும் நம்ம எடுத்துக்கணும். யூ மஸ்ட் வாக் பிஃபோர் ரன். ஓடுறதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் நட அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க எடுத்தோடனே ரன் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிந்தித்து செயல்படு. டிஸ்டன்ஸ் லென்ஸ் என்சான்ட்மெண்ட் டு த வியூ. அதாவது ஒரு இடத்துலயே இருந்துட்டு நம்ம பக்கத்திலேயே இருக்கும் பொழுது பக்கத்துல இருக்க எதுவுமே அது சிறப்பாவே தெரியாது. கொஞ்சம் அதை விட்டு நீங்க விலகி போங்க, அது பார்க்க உங்களுக்கு சிறப்பா தெரியும். எப்பவுமே கையில இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் யாருடைய அருமையுமே என்ன பண்ண மாட்டாங்க, தெரிந்து வைத்திருக்க மாட்டாங்க. போனதுக்கு பிறகுதான் உட்கார்ந்து அதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பக்கத்திலே இருக்கும் பொழுது அருமை தெரியாது என்பது அதோடைய அர்த்தம். டிஸ்டன்ஸ் போகும் பொழுதுதான் அந்த வியூ மாறும் பொழுது என்சான்ட்மெண்ட் கிடைக்குதுங்கிறாங்க. ஸோ இக்கரைக்கு அக்கறை பச்சை. மெஷர் இஸ் அ ட்ரெஷர் அப்படின்னா எதையுமே நம்ம அளந்துதான் செய்யணும். அப்போ அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. மேனர்ஸ் மேக் த மேன். அதாவது ஒரு மனிதனுடைய நடத்தை தான் அவனை உயர்த்தும். அப்போ ஒழுக்கம் உயர்வு தரும். ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும். இப்படியும் சொல்லலாம். அதை போனதுல ஆல் இஸ் வெல் எண்ட்ஸ் வெல்னு சொல்லும் பொழுது முதல் கோணல் முற்றியும் கோணல் நெகட்டிவ்ல சொன்னோம். இப்போ பாசிட்டிவ்ல சொல்லணும். நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும். இப்போ கீழே இருக்க சாய்ஸை வச்சுதான் நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். இதுக்கு இதுதான் ஆன்சர்னு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடணும். இதுக்கு இதுதான் ஆன்சர்னு கிடையாது. 4 சாய்ஸை வச்சுதான் அந்த இடத்துல கொஸ்டின். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். டூ வெல் வாட் யூ ஹாவ் டு டூ. நீ எதை செய்யறியோ அதை சிறப்பாவே செய். சரிதானே? நீங்க எக்ஸாம் படிக்கீங்கன்னா சிறப்பா படிங்க. ஒரு கிரிக்கெட் விளையாடுறீங்கன்னா சிறப்பா விளையாடுங்க. ஒரு டீ காஃபி விற்கிறீங்கன்னா சிறப்பா வித்துருங்க. கமலஹாசன் அவர்கள் சென்னைக்கு தொழில் விஷயமாக போகும்பொழுது அவருடைய தாய் என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா, நீ எந்த தொழில் செய்தாலும் அதுல டாப்பா இருக்கணும். நீ ஒரு கக்கூஸ் கழுவுறவனாக இருந்தால் கூட, ஒரு கழிப்பறையை சுத்தம் செய்பவனாக இருந்தால் கூட, இருக்கிற கழிப்பறை சுத்தம் செய்பவர்களை விட நீதான் சிறந்த கழிப்பறை சுத்தம் செய்பவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு உங்க தாய் சொல்லியிருக்காங்க. அதான் அதுல சொல்றேன். எதை செஞ்சாலும் சிறப்பா செய்யணும். செய்வன திருந்த செய். எவ்ரி டைட் ஹேஸ் இட்ஸ் எப். டைடுனா அலை. ஒவ்வொரு அலைக்கு ஏற்றமும் இருக்கும், இரக்கமும் இருக்கும். அப்ப ஏற்றம் இருந்தால் இரக்கம் உண்டு. ஸ்ட்ரென்தன் யுவர் பாடி. ஸ்ட்ரென்தன் த பாடி. உடலினை உறுதி செய். லவ் யுவர் ஃபுட். லவ் யுவர் ஃபுட்னா உணவை விரும்பி உண். அதான் ஊன் மிக விரும்பு. திங்கிங் இஸ் கிரேட். எப்பவுமே நினைக்கிறது என்ன பண்ணணும், உயர்வாகவே நினைக்க வேண்டும். அதான் உள்ளுவதெல்லாம் உயர்வு. வாக் லைக் எ புல். புல்னா எருது. எருது போல் நட. நம்ம தமிழ் என்ன சொல்றோம், ஏறு போல் நட. பிராக்டிஸ் வாட் யூ ஹேவ் லேர்ன்ட். நீ என்ன கத்துக்கொண்டாயோ அதை நீ நடைமுறைப்படுத்து அப்படின்னு அர்த்தம். வாட் யூ ஹேவ் லேர்ன்னா நீ எதை படிச்சியோ அதை நீ நடைமுறைப்படுத்து. அதான் கற்றது ஒழுகு. வள்ளுவர் சொல்றல, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதெல்லாம் ஆங்கிலத்தில் உள்ள இணையான பழமொழிகள் பார்த்தோம். இப்போ ஆங்கிலத்தில் உள்ள சில பொன்மொழிகளை நம்ம பார்க்க போறோம். யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க. இது மேக்சிமம் டிரான்ஸ்லேஷன் பேசிஸ்ல தான் இருக்கும். இதுல யாரு சொன்னாங்கன்னு உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோட்ஸ் கொடுத்து இதுக்கு தமிழாக்கம் என்ன, இது தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன, இல்ல இதோடைய பழமொழி எதை குறிக்குது, இந்த மாதிரி கேட்கலாம். ஆனா கண்டிப்பா யாரு சொன்னாங்கன்னு சத்தியமா கேட்க மாட்டாங்க. அதனால நீ அதை உட்காந்து படிச்சுட்டு இருக்க வேண்டாம். சரி பாருங்க, மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, எ நேஷன்ஸ் கல்ச்சர் resides in the heart and in the soul of its people. அதாவது நம்ம நாட்டுடைய பண்பாடு தங்கி இருக்குதுங்கிறார். ரிசைடானது தங்கி இருக்கு. எங்க தங்கி இருக்கான்? ஹார்ட்ஸ் அண்ட் சோல் ஆஃப் பீப்புள். மக்களுடைய ஆன்மாவிலும் இதயங்களிலும் தங்கி இருக்கிறது. ரெண்டாவது, ஜவஹர்லால் நேரு, the art of the people is a true mirror of their minds. ஒரு ஓவியம் வரைகிறவனுடைய மனதுல என்ன இருக்கோ அதான் என்ன பண்ணுவான், ஓவியமாக வெளிப்படுத்துவான். அப்போ மக்களின் கலை எங்க இருக்கு? அவர்களின் உண்மையான மனதின் கண்ணாடி என்று சொல்லியிருக்கிறார் நேரு. மதர் தெரசா என்ன சொல்றாங்க? த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இஸ் த லேக் ஆஃப் லவ் அண்ட் சேரிட்டி. சேரிட்டினா தானம். ஸோ அன்பு குறைவு, லேக் ஆஃப் லவ், அண்டு சேரிட்டி அப்படின்னா உங்களுக்கு தான தர்மம் பண்றது, இரக்கமாக செயல்படுறது. ஸோ லேக் ஆஃப் சேரிட்டினா இரக்கமின்மை. இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த உலகத்தில் இருக்கு. ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் சொல்றாரு, யூ ஹாவ் டு ட்ரீம் பிஃபோர் யுவர் ட்ரீம்ஸ் கேன் கம் ட்ரூ. நீங்கள் உங்கள் கனவு நினைவாகும் வரை கனவு கண்டு கொண்டே இருங்கள். ஷிவ் கேரா சொல்றாரு, வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃபரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃபரெண்ட்லி.
அதாவது வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வேற வேற செயல்களெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஒரே செயலை மற்றவங்களை விட வித்தியாசமாக செய்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். வெற்றியாளர்கள் வேறுபட்ட செயல்களை செய்வதில், ஒரு சக்சஸ் பீப்புள் என்ன பண்ணியிருப்பாங்க, வேற என்னவா பண்ணியிருப்பாங்களா, நம்ம பண்ண விஷயத்தையே கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க ஜெரார்ட் டி நெர்வல் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு கவிஞர் சொல்லியிருக்காரு, எவ்ரி ஃப்ளவர் இஸ் அ சோல் பிளாசமிங் இன் நேச்சர். ஒவ்வொரு பூவும் இயற்கையாக மலரும் பொழுதுதான் அது சிறப்பு பெறுகிறது என்று சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு பூ கூட அதுவா மலரும் பொழுதுதான். நம்ம மனுஷனே பாருங்க, நமக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. அட்வைஸ் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உடனே திருந்தி வந்து செயல்பட மாட்டோம். ஆனா வந்து நமக்கா என்னைக்கு படுதோ அப்ப என்ன பண்ணிடுவோம், உடனே புரிஞ்சுக்கிட்டு ஐயோ வாழ்க்கை இப்படிதான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு திருந்துவோம். அதனால ஒரு மலர் கூட தானாவே மலர்ந்தாதான் அது சிறப்பு பெறுகிறது. யாரு, ஜெரார்ட் டி நெர்வல் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் மேட்டிஸ் ஸ்டெப்பனேக்ங்கிற ஒரு அமெரிக்க போயட் சொல்றாரு, சன்செட் இஸ் ஸ்டில் மை ஃபேவரட் கலர் அண்ட் ரெயின்போ இஸ் செகண்ட் அப்படிங்கிறார். அதாவது சூரியன் மறையும் பொழுது வரக்கூடிய ஒரு சிவப்பு நிறம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நிறம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூரியன் மறையும் போது உள்ள நிறம் தான் எனக்கு முதல்ல பிடிச்ச நிறம், அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டாவதாக பிடிக்கக்கூடிய நிறம் வானவிலுடைய அழகு பிடிக்கும் அப்படின்னு அமெரிக்க போயட் மார்ட்டி ஸ்டீஃபனக்ஸ் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹென்ரி டேவிட் தராவ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க இயற்கையாளர், அமெரிக்கன் நேச்சுரலிஸ்ட் அண்ட் எஸ்ஸேயிஸ்ட், கட்டுரைவியாளர் என்ன சொல்றாரு, அண்ட் ஏர்லி மார்னிங் வாக் இஸ் எ பிளெஸிங் ஃபார் த ஹோல் டே அப்படிங்கிறார். அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம படிக்க அந்த நடக்கக்கூடிய அந்த நடை இருக்கு பார்த்தீங்களா, அந்த நடையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மூச்சு, அந்த மூச்சு தான் நம்ம வந்து தினமும் அன்னைக்கு முழுவதும் நமக்கு கிடைக்கக்கூடிய புத்துணர்வுக்கு காரணம் அப்படிங்கிற பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதத்தை தருது. அதிகாலையில் நடைபயிற்சி செல்வது அன்றைய நாள் முழுவதும் ஆசையை தருகிறது என்று அமெரிக்க எஸ்ஏயிஸ்ட் சொல்றாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் அப்படிங்கிற ஒருத்தருடைய அந்த அதாவது டேனிஷ் ஆத்தர், டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர், ஜஸ்ட் லிவிங் இஸ் நாட் எனஃப்ங்கிறார். ஒன் மஸ்ட் ஹேவ் சன்ஷைன், ஃப்ரீடம் அண்ட் எ லிட்டில் ஃப்ளவர் அப்படிங்கிறார். வாழ்றது மட்டுமே நமக்கு போதுமானதில்லை, ஒவ்வொரு ஒளி மலரின் மேன்மை அவசியப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெல்சன் மண்டேலா, இஃப் யூ டாக் டு எ மேன் இன் எ லாங்குவேஜ் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ், தட் கோஸ் டு ஹிஸ் ஹெட். இஃப் யூ டாக் ஹிம் இஸ் ஓன் லாங்குவேஜ் தட் கோஸ் டு ஹிஸ் ஹார்ட். நீங்கள் ஒரு மனுஷன்கிட்ட போய் ஒரு லாங்குவேஜில் பேசுறீங்கன்னா அந்த லாங்குவேஜ் அவனுக்கு புரியும். அது நேரடியாக எங்கே போகும்னா அவனுடைய தலைக்கு போய் தலையிலேருந்து அவன் புரிஞ்சுக்கிடுவான். ஆனால் அவன்கிட்ட போய் நீங்கள் தாய்மொழியில் பேசுனீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், அது நேரடியாக புரிந்து கொண்டு இதயத்தில் போய் சேரும் என்று சொல்லியிருக்கான். கரெக்டு தானே? அதாவது தாய்மொழியில் பேசும்பொழுது தான் ஒருத்தருடைய உணர்வை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் நிறைய, இது ஒரு பெரிய கான்செப்டும் கூட. நம்ம பாரத பிரதமரே பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே வணக்கம் அப்படின்னு நம்ம தமிழில் தான் பேசுவார். அவர் நினைச்சா குட் மார்னிங் சொல்லலாம், நமஸ்தே சொல்லலாம், எந்த ஒரு மொழியிலையும் பேசலாம். அப்போ ஒருவருடைய இதயத்தை தொட வேண்டும் என்றால் முதல்ல அவங்க தாய்மொழியில தான் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, ரீட்டா மே ப்ரவுன், இவங்க ஒரு அமெரிக்க எழுத்தாளர். இவங்க என்ன சொல்றாங்க, லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் எ கல்ச்சருங்கிறாங்க. மொழி என்பது ஒரு கலாச்சாரத்தை இட்டு செல்லும் வரைபடம். இட் டெல்ஸ் யூ வேர் இட்ஸ் பீப்புள் கம் ஃப்ரம் அண்ட் வேர் தே ஆர் கோயிங். மொழியை பார்த்தாலே சொல்லலாம் இந்த மக்களுடைய கலாச்சாரம் எங்கிருந்து வர்றாங்க, இவங்க எங்க நோக்கி போறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன இந்த கான்செப்ட் பாருங்க, ரொம்ப வந்து மனசை வந்து அப்படியே வந்து நம்மளுடைய கல்வி முறையை உழுக்கிற மாதிரி ஒரு கான்செப்டை சொல்லியிருப்பாரு. இவருடைய பழமொழி பாருங்க, அவருடைய வார்த்தைகள் பாருங்க, எஜுகேஷன் இஸ் வாட் ரிமைன்ஸ் ஆஃப்டர் ஒன் ஹாஸ் ஃபர்கெட்டன் வாட் ஒன் ஹாஸ் லேர்ன்ட் இன் ஸ்கூல். பள்ளிக்கூடத்தில் நம்ம என்னென்னமோ படிக்கும், சயின்ஸ் படிக்கும், சோசியல் படிக்கும், அதை படிக்கும், மனப்பாடம் பண்றோம், பரீட்சை எழுதுறோம், வெளியே வந்துடுறோம். ஒரு மனிதன் பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியே வந்த பிறகு, பள்ளி படிப்பை முடித்த பிறகு அவன் வாழ்க்கையில் அவன் எதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறானோ அதுதான் அவன் கற்ற கல்வி என்று சொல்லியிருக்கார். எப்படி ஒரு வார்த்தை பாருங்க, அவன் வாழ்க்கையில அவன் கற்ற கல்வி என்பது. நீங்க பாருங்க, 7ஆம் கிளாஸ் புக்ல நம்ம வந்து செல்ஸ் படிச்சிருப்போம், 8ஆம் கிளாஸ் புக்ல மைட்டோகாண்ட்ரியா படிச்சிருப்போம், அதை படிச்சிருப்போம், இதை படிச்சிருப்போம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது நமக்கு தெரியும். அப்போ நம்ம வாழ்க்கையில நமக்கு இந்த கல்வி என்பது முறையான கல்வியாக படிக்கவில்லை. ஸ்பானிஷ் ப்ராவர்பு சொல்லுது, ஸ்பெயின் நாட்டில் என்ன சொல்றாங்க, டுமாரோ இஸ் ஆஃபன் த பிஸியஸ்ட் டே ஆஃப் த வீக். நாளையே இந்த வாரத்தின் மிகவும் மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நேற்றுங்கிறது முடிஞ்சு போச்சு, அதுல எதையுமே நம்ம மாற்ற முடியாது. இன்று என்பது நம்ம பிரசன்ட்ல பண்ணிட்டு இருக்கோம், பாதி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு இருக்கு, அது அப்படியே கரைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ
எல்லாருமே கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு பண்ணிடுறேன், நாளைக்கு முடிச்சிடறேன், நாளைக்கு எழுதிடுவோம். அப்போ பிஸியான நாளை என்னைக்கு தான், நாளைக்குங்கிற நாள் தான். அப்போ நாளைக்கு போய் முடிப்போமா, நாளைக்கும் அதே தான் சொல்லிடுவோம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிம்போம். நெக்ஸ்ட் பழமொழி பாருங்க, அரிஸ்டாட்டில் சொன்னது, கிரேக்க தத்துவ மேதை அரிஸ்டாட்டிலுடைய பழமொழி. இட் இஸ் டியூரிங் அவர் டார்க்கஸ்ட் மூமெண்ட் தட் வி மஸ்ட் ஃபோக்கஸ் டு see the lights. ஸோ இருட்டான ஒரு நிலையில தான் நம்மளுடைய அகத்திலிருந்து வரக்கூடிய ஒளியின் மூலமாக நம்ம இந்த உலகத்தை புரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலேயே கடினமான இருளடைந்த பகுதியில் நாம் நம் அகத்தின் ஒளியை காண வேண்டும். மனம் என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். ஸோ ஒரு அற்புதமான வார்த்தை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில், அதாவது பிரிட்டனுடைய முன்னாள் பிரதமராக இருந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில். அவர் என்ன சொல்றாரு, சக்சஸ் இஸ் நாட் ஃபைனல், ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபேட்டல், இட் இஸ் த கரேஜ் டு கண்டினியூ டு கவுண்ட்ஸ். வெற்றிங்கிறது இதோட முடிவு கிடையாது, இறுதி கிடையாது. இதெல்லாம் ஒன்று ஜெயிச்சிட்டோன்னா ஆகான வெற்றி பெற்ற அப்படின்னு சொல்ல முடியாது. வெற்றிக்கு அடுத்தடுத்த படிகள் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். தோல்வி என்பது இறப்பு கிடையாது, அவைகளை தொடர்ந்து முன்னேறும் துணிவை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சக்சஸ் பீப்புள் ஹாவ் டூ திங்ஸ் ஆன் தேர் லிப்ஸ், சைலன்ஸ் அண்ட் ஸ்மைல். ஸ்மைல் டு சால்வ் ப்ராப்ளம் அண்ட் சைலன்ஸ் டு அவாய்டு ப்ராப்ளம். வெற்றி பெற்றவங்களுடைய உதடுகளில் இரண்டு விஷயம் தான் இருக்கான். என்னது, சைலண்டாக இருக்கிறது, ஸ்மைலாக இருக்கிறது. ஸ்மைலுங்கிறது ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு, நம்மளை நோக்கி வர்ற பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு. சைலன்ஸுங்கிறது அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறது. எவ்வளோ அற்புதமான ஒரு பழமொழி பாருங்க. வெற்றிகரமான மனிதர்களின் உதடுகளில் மௌனம் மற்றும் புன்னகை 2 விஷயங்கள் இருக்கும். பிரச்சனைகளை தீர்க்க புன்னகை, பிரச்சனைகளை தவிர்க்க மௌனம். ஸோ தவிர்ப்பது வேற, தீர்ப்பது வேற. நெவர் ட்ரை டு டெஸ்ட் குட் பீப்புள் பிகாஸ் குட் பீப்புள் ஆர் லைக் மெர்க்குரி. வென் யூ ஹிட் தெம் தே வில் நாட் பிரேக் பட் தே ஜஸ்ட் ஸ்லிப் அவே ஃப்ரம் யுவர் லைஃப் சைலண்ட்லி. மெர்க்குரி பாதரசம் பார்த்துருக்கீங்களா? சின்ன குழந்தைங்க கையில் பாதரசம் கிடச்சுன்னா பாதரசத்தை வச்சு விளாண்டுட்டு இருப்பாங்க. அது ஒரு உலோகம். அந்த பாதரச உலோகத்தை நம்மளால உடைக்க முடியாது. அப்போ பாதரசத்தை நம்ம உள்ளங்கையில் ஊற்றி அதை அப்படி நசுக்கணும்னா கீழே தெரிச்சு ஓடிடும். அப்போ பாதரசத்தை எப்படி அந்த பண்பு இருக்கோ அதே மாதிரி நல்ல மனுஷங்களை வாழ்க்கையில் சோதிக்காதீங்க. ஏன்னா அவங்க பாதரசம் போன்றவர்கள். அவர்களை நீங்கள் அடிச்சிங்கன்னா உடஞ்சி போக மாட்டாங்க, அவங்க அமைதியாக அவங்க வாழ்க்கையிலேருந்து விலகி போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மென் மஸ்ட் பி டிசைடட் ஆன் வாட் தே will not do and then they are able to act with vigor in what they ought to do. தன்னால் இயலாத காரியங்களை சிந்தித்து பின் முடியாததை முயன்று அச்செயலை முடிக்க வேண்டும். The happiness of your life depends upon the quality of your thoughts. உங்கள் வாழ்க்கையுடைய சந்தோஷம் என்பது உங்களுடைய எண்ணங்களின் தரத்தை பொறுத்தது. We all have 2 lives. நம்ம எல்லாருக்குமே 2 வாழ்க்கை இருக்கு. The second one starts when we realize what have one. அதாவது நம்ம அனைவருக்கும் 2 வாழ்க்கை இருக்கு. அனைவரும் ஒரே ஒரு வாழ்க்கை மட்டும்தான் இருக்கு என்பதை உணரும் போதுதான் 2வது வாழ்க்கையை நமக்கு தொடங்குது. எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் வாட் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்டு. கல்வி என்பது மிக ஆற்றல் வாய்ந்த கருவி என்பதை கொண்டு இந்த உலகத்தை மாற்றலாம். லுக்கிங் அட் பியூட்டி இன் த வேர்ல்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பியூரிஃபைங் த மைண்ட். இந்த உலகத்தை அழகா பார்க்க தெரிஞ்சாலே நம்ம மனசு தூய்மையாக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். நம்ம கண்ணுக்கு எல்லாம் தீமையும் கெட்டது மட்டும் தெரியக்கூடாதுங்கிறார். கல்ச்சர் டஸ் நாட் மேக் பீப்புள், பீப்புள் மேக் கல்ச்சர். பண்பாடு என்பது மக்களை உருவாக்காது, மக்கள் தான் பண்பாட்டையே உருவாக்குறாங்க அப்படிங்கிறார். A people without the knowledge of their past history and culture is like a tree without roots. நம்ம ஏன் ஹிஸ்டரி படிக்கிறோம்? மக்களுடைய கலாச்சாரத்தை படிக்கிறோம். அதை படித்தாதான் மரம் வேரோடு இருப்பதற்கு சமம். வெறுமனே இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை படிச்சு ஏன் ஹிஸ்ட்ரிலாம் படிக்கணும்? சிலர் கேட்பாங்க, வரலாறுலாம் எதுக்கு படிக்கணும்? வரலாறு படிக்கவே தேவையில்லையே, எப்பவுமே யாரோ செத்து போயிட்டாங்க, முடிஞ்சு போன விஷயத்தை ஏன் படிக்கணும்னா, ஹிஸ்ட்ரி தான் ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணுது, ஒரு மரத்துக்கு வேர் போன்றதுங்கிறார். A nation's culture reside in the heart and soul of its people. அதாவது தேசத்துடைய இதயத்திலையும் ஆன்மாவில என்ன இருக்கு? இந்த உலகமே ஒளிந்திருக்கிறது, இந்த உலகத்துடைய கலாச்சாரமே ஒளிந்திருக்கிறது. இது மகாத்மா காந்தி சொன்னதுதான். அதாவது நம்ம மக்களுடைய அந்த கலாச்சாரம் என்பது அந்த மக்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய இதயத்திலையும் ஆன்மாவிலிருந்து அது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. The pen is mightier than the sword. பத்திரிகையாளர்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த பேனாவுடைய வலிமை வாளின் வலிமையோட கூர்மையானது. ஏன்னா பேனா வச்சு உலக கருத்துக்களே மாறும். ஒரு நியூஸ் பேப்பர் எழுதுகிற கருத்துக்கள் மக்களுடைய மனத்தையே புரட்டி போட்டுரும். வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் அண்ட் தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. சிவகரா சொன்னது. வெற்றி பெற்றவர்கள் வெவ்வேறு செயல்களை செய்வது கிடையாது, அவர்கள் செயல்களை வேறு விதமாக செய்வார்கள். எ பிக்சர் இஸ் ஒர்த் 1000 வேர்ட்ஸ். ஒரு படம் 1000 வார்த்தைகளை விட மதிப்பு மிக்கது.
சில படங்கள் ஒரு சின்ன ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்ப்போம். அந்த ஃபோட்டோகிராஃப்ஸில் எத்தனையோ கருத்துக்களை மறைச்சி வச்சுருப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே சில சொல்ல முடியாத விஷயங்களோட படத்தில் விளக்கியிருப்பாங்க. ஒர்க் வைல் யூ ஒர்க் அண்ட் பிளே வைல் யூ பிளே. வேலை பார்க்க வேண்டிய இடத்துல வேலை பாரு, விளையாடுற நேரத்தில் விளையாடுன்னு சொல்கிறான். அதை தான் சொல்கிறேன். உழைக்க வேண்டிய நேரத்தில் உழை, விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாடு. சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து விளையாடக்கூடிய நேரத்தில் இல்லை நான் படிக்க போகிறேன், நான் படித்தே தீருவன்ட்டு படிக்க வேண்டிய நேரத்தில் விளையாண்டுக்கிட்டு அப்படி என்ன பண்ணுவோம், வாழ்க்கையை திசை திருப்பிட்டு இருப்போம். உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைக்கணும், ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் ரெஸ்ட் தான் எடுக்கணும். நாலேஜ் ரூல்ஸ் த வேர்ல்டு. அறிவே உலகை ஆளுகிறது. இன் நேச்சர் லைட் கிரியேட்ஸ் த கலர், இந்த பிக்சர் கலர் கிரியேட்ஸ் த லைட் அப்படின்னு ஹேண்ட் ஹால்ஸ்மேன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அதாவது இயற்கையிலே ஒளி தான் வண்ணங்களே காட்சிப்படுத்திக்கிறது, இல்லைன்னா உருவாக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இந்த லைட்ல இருந்து தான் நம்ம பார்க்கக்கூடிய கலர்கள் எல்லாத்தையும் என்ன பண்றோம், நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி என்ன சொல்றாங்க, இந்த பிக்சர்ஸ்ல இருந்து தான் கலர்ஸே என்ன பண்ணுதான், ஒளியை வந்து உருவாக்குது அப்படின்னு ஹேண்ட் ஹால்ஃப்மேன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் பெயிண்டர் வந்து ஜெர்மன் அமெரிக்கன் பெயிண்டர் சொல்லியிருக்காரு. ஜெர்மன் அமெரிக்கன் பெயிண்டர் இவர், அவருடைய வார்த்தை. அவர் பெயிண்டருங்கிறனால பெயிண்டிங் ரிலேட்டடாக உள்ள விஷயத்த சொல்லியிருக்கார். அப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு பாருங்க, லுக் டீப் இன் டு த நேச்சர் அண்ட் தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் பெட்டர். இயற்கையை ரொம்ப ஆழமாக பாருங்க. அதாவது சயின்ஸ் புரியல, எனக்கு கெமிஸ்ட்ரி புரிய மாட்டேங்கி, எக்கனாமிக்ஸ் புரிய மாட்டேங்கி, சற்று அமைதியாக இந்த உலக இயற்கையை கூர்ந்து நோக்குங்கள், நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாங்கிற. சிம்பிளிசிட்டி இஸ் நேச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் த லாஸ்ட் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, அதை சொல்லியிருக்காங்க. எளிமை என்பது இயற்கையின் முதல் படி, அதுவே கலையின் இறுதி நிலை என்று சொல்லியிருக்காங்க. பாருங்க, சிம்பிளிசிட்டி இஸ் நேச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த உலகத்தில் இயற்கை ரொம்ப எப்படி இருக்கும், எளிமையானதாக இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க, எளிமையானதாக இருக்கிறது. அதே மாதிரி லாஸ்ட் ஆஃப் ஆர்ட், இந்த கலை வடிவத்திலே கடைசி அதுதான். ஒரு மனிதன் பொம்மை வரையலாம், மரம் வரையலாம், செடி வரையலாம், கடைசி ஒரு மனிதனுடைய பெரிய கலை என்னன்னா இயற்கையை வரையறதான் அப்படின்னு இங்கிலீஷ் போயட் பிலிப் ஜேம்ஸ் பெய்லிங்கிறவர் சொல்லியிருக்காரு. கன்ஃபூஷியஸ், சீன தத்துவ ஞானி, ரோட்ஸ் வேர் மேட் ஃபார் ஜேர்னிஸ் நாட் டெஸ்டினேஷன். ரோட்ஸ் வந்து சாலைகள் நம்ம பயணங்களுக்காக உருவாக்கப்பட்டது, ஒரு இலக்கை நோக்கி ஓடுவதற்காக நமக்கு சாலை கிடையாது. ஸோ பயணம் செய்யணும், இந்த வாழ்க்கையே நமக்கு பயணம் தான். இப்போ நம்ம ஒரு பயணம், பள்ளிக்கூட பயணம் இருந்தோம், கல்லூரி பயணம் இருந்தோம், இப்போ வேலைக்கான ஒரு பயணத்தில் இருக்கோம். இதை நான் அடைய போகிறேன் அப்படின்னு நம்ம வந்து எதையுமே அடைய முடியாது அந்த உலகத்தில். அதனால் அடைய போகிறேங்கிறத விட்டுட்டு இப்போ நம்ம வேலைக்கான ஒரு பயணத்தில் இருக்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதான் கன்ஃபியூஷியஸோடைய தத்துவம். அண்ட் ஐ ஃபார் அன் ஐ ஒன்லி க்ளோஸ் அப் மேக்கிங் த ஹோல் வேர்ல்ட் பிளைண்ட். கண்ணுக்கு கண் என பழிவாங்கும் செயல் முடிவில் உலகம் முழுவதுமே இருட்டாக்கி விடும் என்று சொல்லியிருக்காங்க. யூ மஸ்ட் பி த சேஞ்ச் யூ விஷ் டு see in the world. நீங்கள் உலகத்தில் காண விரும்பும் மாற்றமாக நீங்கள் இருக்க விரும்புங்கள். நம்ம சாலையில் பார்க்கும்போது என்னப்பா இவ்வளோ குப்பையாக இருக்குது, ஒரே குப்பையாக இருக்குது, எவனும் படிக்க மாட்டேங்க, ஒரு குப்பை ஒழுங்காக போட மாட்டேங்க, நம்ம சரியாக இருந்தால் போதும். முதல்ல அது நம்ம காண வேண்டிய மாற்றத்தை நம்மிடமிருந்தே ஆரம்பிங்கிறார். நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும் இந்த உலகத்தில் நினைக்கிங்களோ அந்த சேஞ்சை நீங்கள் கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. The weak can never forgive. Forgiveness is the attribute of the strong. வலிமை இல்லாதவன் என்ன பண்ண மாட்டான், விட்டு கொடுக்க மாட்டான். forgive மறக்கிறது, forgetனா மறக்கிறது, forgiveனா விட்டு கொடுக்கிறது. The weak can never forgive. சரிங்களா? forgiveness is the attribute என்பது attribute of the strong. மறப்பதில் விட்டு கொடுப்பது வலிமையானவன்ட்டு இருக்கக்கூடிய உயர் பண்பு அப்படின்னு நினச்சிக்கணும். நம்ம என்ன நினைப்போம், விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா உடனே நம்மளை கேவலமாக நினச்சிக்கிடுவாங்க. என்ன ஐயோ கேவலப்படுத்திட்டாங்களா, நம்மளை போயிட்டு விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நம்மளை அசிங்கம் நினச்சிட்டாங்களே. அப்படி கிடையாது. யார்கிட்ட விட்டு கொடுக்குற பண்பு இருக்கும், யாரிடம் இருக்கும், வலிமையானவன்ட்டு தான் விட்டு கொடுக்குற பண்பே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ நீங்கள் ஒருத்தர் விடுறீங்கன்னா போடா அப்படின்னு நினைப்பீங்கன்னா உங்களோட வலிமை இருக்குன்னு அர்த்தம். நோபடி கேன் ஹர்ட் மீ வித்தவுட் மை பெர்மிஷன். அதாவது என்னை திட்டுவதற்கு 1000 வாய்கள் இருக்கலாம், ஆனால் என்னை வருத்தப்பட வைப்பதற்கு என் மனம் மட்டும்தான் அதுக்கு காரணம். கரெக்டு தானே? உங்களை 1000 பேர் திட்டலாம், 1,00,000 பேர் திட்டலாம். 1,00,000 பேர் திட்டுறதுக்கும் 1,00,000 பேர் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கும் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. நீங்கள் கஷ்டப்படணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதான் சொல்கிறேன், என் அனுமதி இல்லாமல் என்னை யாரும் வேதனைப்படுத்த முடியாது. பிறர் சொல்றதுனால வேதனைப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. யூ மஸ்ட் நாட் லாஸ் ஃபெய்த் இன் ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டி இஸ் அன் ஓஷன். If few drops of this ocean are dirty, the ocean does not become dirty. மனித நேயத்தில் இருக்கிற நம்பிக்கையை விட்டுறாதீங்கிறாங்க.
மனித நேயம் என்பது இந்த உலகத்துல முக்கியமான பண்பு. மனித நேயமே இல்ல, யார்ட்டயுமே மனித நேயம் இல்ல. அதனால நானும் மனிதனா இருக்க மாட்டேன், மிருகமா இருக்க போறேன்னு நினைக்காதீங்க. மனித நேயம் என்பது கடலை போன்றது. ஒரு டிராப் மனித நேயம் அப்படிங்கிறது, கடல்ல ஒரு டிராப் வந்து டர்ட்டியா இருக்குன்னா, என்டையர் ஓஷனே டர்ட்டியா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. லேர்னிங் இஸ் a treasure that will follow its owner everywhere. லேர்னிங் இஸ் a treasure. அதாவது கற்றல் என்பது புதையலை போல கற்பவரை அது தொடர்ந்து செல்லும். A நியூ லாங்குவேஜ் இஸ் a நியூ லைஃப். ஒரு புது மொழியை கத்துக்கிறது புது வாழ்க்கைக்குள்ள போனதற்கு சமம். இஃப் யூ வாண்ட் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ, ஸ்பீக் தேர் லாங்குவேஜ். ஒரு மனிதர்கள், ஒரு மக்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்க நினைத்தால் அவர்கள் மொழியில் தான் நீங்கள் பேச வேண்டும். நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜ் இஸ் த டோர்வே டு விஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜ் இஸ் த டோர்வே டு விஸ்டம். விஸ்டம் என்னது? அறிவு, ஞானம். நீங்க நிறைய ஞானம் பெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நிறைய மொழி அறிவுகளை பெறுவதுதான் அது கதவை திறப்பதற்கு சமம். த லிமிட் ஆஃப் மை லாங்குவேஜ் ஆர் த லிமிட் ஆஃப் மை வேர்ல்டு. இந்த உலகத்தை நான் எவ்வளவு புரிஞ்சுக்கிடணும்னு ஆசைப்படுறேனோ அத்தனை மொழிகளையும் நான் கற்றுக்கொண்டால் எல்லா மொழி அறிவோடு சேர்த்து உலக அறிவை பெற முடியும். இல்ல, என்னுடைய மொழி அறிவு எனக்கு குறுகி போயிருச்சு அப்படின்னா இந்த உலகத்தை பற்றி என்னுடைய அறிவும் குறைந்து போய்விடும். அதான் சொல்றாங்க, என்னுடைய மொழியின் வரம்பு என்பது எனது உலகின் வரையறையை போன்றது. எனக்கு இவ்வளவுதான் இந்த உலகத்தை பத்தி தெரியும்னா இவ்வளவுதான் எனக்கு மொழி. என்னால 10 மொழிகள்ல பேச முடியும்னா என்னோட உலகத்தை பற்றிய பார்வை மிகப்பெரியது. எனக்கு ஒரே ஒரு மொழி தான் தெரியும் அப்படின்னா என்னுடைய பார்வை மிகச்சிறியது என்று இதுல அர்த்தம். ஸோ நிறைய பழமொழிகள், பொன்மொழிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், நாட் ஓன்லி எக்ஸாமினேஷன். ஸோ இந்த ஆங்கிலத்தில் உள்ள மாதிரி பழமொழிகள் பழைய எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதையும் கோத்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்ச டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டதாவோ இல்ல ஒரு நல்ல பழமொழிகளாவோ ஆங்கிலத்தில் இதுக்குள்ள தமிழ் பொருள் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கங்கள். நாளைக்கு வேற வகுப்புல சந்திக்கலாம். தேங்க்யூ.